புதினா சட்னி இல்லையா? அதான் இவ்வளோ இருக்குல்ல, இதை சாப்பிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ என்னோட தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி புதினா சட்னி தான் அரைக்க போகிறேன். எப்படின்னு வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கள் வீட்டு ஸ்டைல் புதினா சட்னி. ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 கை அளவுக்கு 2 முட்டி கை அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் 2 பத்தை போட்டிருக்கேன். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் 2 போட்டிருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளி எவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் புளியை கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகா அதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலி 3 பச்சை மிளகா தான் நான் போட்டேன். ஸோ ஃபைனலி மிக்சியில் அரிச்சாச்சு. ஸோ நம்ம சட்னி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.